இன்னைக்கு நாம ரத்த காட்டேரிக்கு ரத்தம் கொடுக்க போறோம். இந்த ஊர்ல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குதுன்னு அச்சு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்க பாத்திருக்கீங்க எப்பயாவது? கண்ணால பாத்திருக்கீங்களா தாத்தா? பாத்துருக்கேன். அதனால இந்த ஊர்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு 12 மணிக்கு நான் அந்த இடத்துக்கிட்ட போனா எனக்கு என்ன நடக்கும்? வந்தாங்கன்னா பீரியட் யாரோ வர மாதிரி இருக்கும். அப்படியே உடம்பு அப்படியே சிலுத்துக்கும், அப்படியே மறுத்து போன மாதிரி ஆயிடும். திரும்பி மட்டும் பார்க்க கூடாதுன்னு திரும்பி பார்த்தாக்க அது தொடரும். அந்த பிசாஸ் காட்டேரி அந்த ஒத்தடி பாதையிலேயே வருவான். மேலே பூரா முடி இருக்கிற மாதிரி அப்படியே வந்து தட முடியோட அப்படியே இருக்கிற மாதிரி மரத்துல ஏறி அப்படியே சலசலன்னு உழுக்கும். சுடுகாடு இருக்குங்கல்ல பதிக்கிறாங்க, அந்த இடத்துல வந்து மரம் கொஞ்சம் தூரம் இங்க இருந்து அந்த பூச மரத்து தூரம் இருக்கும். எங்க தாத்தா இருந்தது? தொடர்நூர்ல பக்கத்துல. அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு இந்த ஊர் லோக்கல் ஒருத்தவங்க வழிகாட்ட வராங்க. ஸோ இப்போ நம்ம அவங்கள தான் மீட் பண்ண போறோம். என் கையில வந்து வாழை இலையும் ஆட்டு ரத்தமும் இருக்கு. இது என்ன இவ்வளோன்னு இருக்கு அச்சு அப்படி கேட்காதீங்க, எனக்கு வந்து இவ்வளோதான் கிடைச்சிது. அச்சுவோட கார் வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு சைடில் நிற்குது. ஏன் அங்கே விட்டு வந்தேன்னா, நம்ம இப்போ நடந்து போகிறது வந்து ஒரு ஒத்தையடி பாதை. ஃபர்ஸ்ட் டைம் அச்சு வந்து ஒத்தையடி பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து உள்ளே வரும்போதே ஒரு பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஏன் இந்த டைமில் வந்தாங்க வெளியிலன்னு கூட எனக்கு தெரியாது. ரொம்ப மிராக்கலாக இருந்தது. வந்துட்டு இந்த மாதிரி என்னாச்சு, எதுக்கு இந்த பக்கம் போகிறீங்க? இல்லை பாட்டி இந்த மாதிரி சும்மா போகிறோம் சொல்லி சமாளித்தோம். அதெல்லாம் சொல்லும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வேணாம், ஆக்சுவலாக இந்த டைம்லாம் இதெல்லாம் போகாதீங்க, இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ரத்தத்தால் வந்து அந்த ரத்த காட்டேரி இழுக்கப்படுவாங்களாம். அது வந்து நம்மளை கண்டிப்பாக ஹார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீ வேற ஒரு பொம்பளை பிள்ளைனும் அழுத்தி சொன்னாங்க. நான் வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம சொன்ன அந்த ப்ரோ வந்து அங்கே தான் நிற்கிறாங்க. நம்ம அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசிடலாமா? ஹாய் ப்ரோ. ஹாய் அச்சு. வெற்றி ரைட்டா? ஹாய் ப்ரோ. அச்சு இங்கிருந்து போனீங்கன்னா சுடுகாடு, நேராக போனீங்கன்னா சுடுகாடு. சுடுகாடு பக்கமே வந்தோம்னா பீசுகை வாட்டம் ஒரு மேடு மாதிரி ஏறும். மேடு மாதிரி ஏறி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடுல மரம் இருக்கு, நீங்க கேட்ட மரம். ஓகே சரி வாங்க அப்படியே பாத்துருவோம். இல்ல என்னால வர முடியாது. இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அரிச்சனர் சிலைன்னு சொல்லுவாங்க. சரி இதை தாண்டி நாங்க வர மாட்டோம். எங்க ஊர்ல நாங்க இருக்கவங்க 6 மணிக்கு மேல வெளில வர மாட்டோம். கேட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நான் வர மாட்டேன். எனக்கு குழந்தைலாம் இருக்கு. ஆமா நீங்க ஆல்ரெடி கால்ல சொன்னீங்க குழந்தை இருக்கு, நான் வரல. நீங்க போங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். ஓகே ப்ரோ. கைஸ் ஆக்சுவலா இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ட்விஸ்ட், எனக்கே தெரியாத ட்விஸ்ட். இவர் போன்ல இதை சொல்லவே இல்லை. ஆக்சுவலா அவர் வந்து வழி காட்டுறேன்னு சொன்னாரு, ஆனா இங்க நின்னே வழி காட்டுவாருன்னு சொல்லவே இல்லை. இல்ல அண்டர்ஸ்டாண்ட், நான் எதுவும் தப்பா சொல்ல. ஆக்சுவலா என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா அவங்களுக்கு வந்து பாப்பா இருக்கு, அதை ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணி நம்ம வந்து தனியா தான் போய் ஆகணும். அச்சு தனியா இல்லை. அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க சேஃபா இருங்கன்னு. அச்சு வந்து இந்த வாட்டி 2 கேமராமேன் சொல்ல வந்துருக்கேன். ஸோ அச்சு சேஃபா தான் இருக்க போறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இவ்வளோ தூரம் எனக்கு இப்படி வந்து இந்த டைம்ல இவ்வளோ தூரம் எனக்காக வந்து வழி காமிச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நாங்க ஊருக்குள்ளார வரவங்கள 6 மணிக்கு மேல வர மாட்டோம். நீங்க போறீங்க, ரிஸ்க் எடுத்து போறீங்க. ஆமா ஓகேங்களா? நீங்க முடிஞ்ச வரைக்கும் பத்திரமா இருங்க. ஏதாவது ஒண்ணுனா ஃபோன் பண்ணா நாங்க வரோம். ஆக்சுவலா ரொம்ப ஸ்வீட் கைஸ் ஆகுது. ஏன்னா குழந்தைய வச்சுட்டு இவ்வளோ தூரம் நமக்காக இந்த டைம்ல வந்தது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த அன் டைம்ல அவர் ஏன் சொன்னாரு அப்படின்னு நான் சொல்றேன். நான் ஆல்ரெடி சொன்னிருந்தேன் இல்லையா, அவர் வந்து காலில் பேசும்போதே வந்து இது ரொம்ப ரிஸ்க்குன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி நிறைய வாட்டி சொன்னாரு. அண்ட் எதனால அது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார் அப்படின்னா, நம்ம போற அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து ஒரு சுடுகாடு இருக்கு. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல தான் நம்ம சொன்ன அந்த மரம் இருக்கு. ஸோ அந்த சுடுகாடு மரம் ரெண்டுமே பக்கத்துல இருக்கிறதுனால அதனால தான் அவங்க அந்த கல் வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே தான், நம்ம வந்து தனியாக தான் இதை பண்ணி ஆகணும். இதை நான் உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஆட்டுறதும் இவ்வளோண்டு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் எனக்கு கிடைக்கிற ட்விஸ்ட்டு. எதனால ஒத்தையடி பாதை வந்தால் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அச்சு ஏன் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்காக தான். கடைசியாக வந்து வாங்கினடியே பெருசாக இருந்தது. பட் ஸ்டில் அது ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா எனக்குமே இருக்குது. ஒத்தடி பாதையில் இவ்வளோ தூரம் நடந்து வரும்போது எனக்கு எதுவுமே ஆகலை. நான் ஓகேவாக தான் இருக்கேன். ஸோ இந்த ரத்தத்தை போய் அவங்களுக்கு கொடுக்கும்போதும் அவங்க அதை வந்து குடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அந்த புளிய மரத்துக்கு கீழே நம்ம உட்காந்து இந்த ரத்தத்தை படையெல்லாம் கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப அந்த ரத்தத்தை உரிய வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்களா, அதாவது நம்மளை இருக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என் உடம்பு வந்து கழுத்து பிடிச்சின்னு இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், என் உடம்பு ஃபுல்லாக அதை பண்ணுவாங்கன்னா, முடிஞ்சால் என் ரத்தத்தை குடிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை படைக்க தான் நம்ம போகிறோம். நமக்கு ஏதாவது ஆகுதான்னு நமக்கு எதுவும் ஆகக்கூடாது.
பட் ஸ்டில் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறோம். ஒத்தடி பாதையில் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கு எனக்கு எதுவுமே ஆகலை. அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொன்னோம், இந்த வீடியோக்கு 50,000 லைக்ஸ் வந்தால் அச்சு வந்து இதே மாதிரி இன்னொரு ஊரில் இதை விட ஒரு பெரிய அமானுஷத்தை அச்சு தேடி போக போகிறேன். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது சுடுகாடு கிட்டே வந்துட்டோம். இதோ இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் தெரியும்னு நினைக்கிறேன். போகலாமா? வாங்க போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஏன் கைஸ் பார்த்து வாங்க. நம்ம வந்து இப்போது அவங்க சொன்ன அந்த சுடுகாடு கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே தான் சுடுகாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் சுடுகாடானா இதுதான் அந்த மரம்னு நினைக்கிறேன். காற்று செம்மையாக அடிக்குது இப்போது. இந்த இடமே பார்க்க செம்ம ஸ்பூக்கியாக இருக்குது. சீரியஸாக செம்ம ஹாண்டிங்காக தான் இருக்குது. தனியாக அந்த இடத்துல நடந்து வருது, அவ்வளோ இதுதான் அப்படி சொன்னாங்க போல். ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நாய் குலைக்குது. நாய் குலைச்ச சத்தம் தான் நான் கேட்டேன். ஓகே ஓகே யா கைஸ், ஏதோ டென்ட் மாதிரி இருக்கு, என்னன்னு தெரில. ஒருவேளை இந்த சைடு ஆக்சுவலாக வயல் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வயலுக்கு அதாவது மேபி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஸோ நம்ம அப்படியே போகலாம். இது என்னென்ன இது மாதிரி இருக்குடா. இதுதான் சுடுகாடா? அவங்க சொன்ன சுடுகாடு எரியிற இடமா? ஆமாம் கைஸ், ஆக்சுவலாக இதுதான் அவங்க சொன்ன சுடுகாடுன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப கிட்ட போகணும். இதான் அவங்க சொன்ன சுடுகாடுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாம்பல் ஆக்சுவலாக அப்படியே இருக்குது மேலே. இதுதான் அவங்க சொன்ன எரிக்கிற இடமா இது? நான் சுடுகாடுனும் போது நான் எப்படி நினச்சேன்னா அந்த நிறைய ++ஆக போட்டது கிரேவி ஆர்ட் செட்டப்பில் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலாக இதுதான் டூ ரிஸ்கின்னு சொல்லுவாங்க எரிக்கிறதால. ஓகே, அண்ட் அதுக்கு எதிர்க்க தான் ஆலமரம். கைஸ் தான் அந்த ஆலமரம். அண்ட் இந்த ஏய் இங்கே போடுறா கைஸ். ஆக்சுவலாக எதையோ கட்டி தொங்க விட்ருக்காங்க. இது என்னன்னே தெரியாது எனக்கு. ஃபுல்லாக கவர்ஸாக இருக்குது. நிறைய கவர்ஸ் கட்டி தொங்க விட்ருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல எல்லா இடமும் இருட்டாக இருக்கிறதால எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே தான் வந்து அந்த சுடுகாடு சூப்பராக அதுக்கு ஆப்போசிட்லேயே அவங்க சொன்ன அந்த ஆலமரம். அண்ட் அது என்னன்னே தெரில. அங்கே எதுக்கு அத்தனை கோணி மாதிரி கட்டி தொங்க விட்ருக்காங்கன்னு எனக்கு தெரில. கைஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நடந்து போக போகிறோம். எனக்கு எதுவுமே பண்ண தெரியவே இல்லை. சுற்றி இருட்டாக இருக்கு. வயல் வரும்னு சொன்னாங்க. என் கண்ணுக்கு இப்போ வரைக்கும் எந்த வயலுமே தெரியல. கரெக்டாக நான் போயிட்டு இருக்கானு எனக்கு தெரியல. டோருக்கு இது என்னது? ஆமாம் கைஸ், நான் வந்து ஆக்சுவலாக இந்த வயல்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் அவங்க சொன்ன அந்த மரம். எதுக்கு அந்த ஆலமரத்தில் நிறைய தொங்கிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ ஏதோ ஒரு பறவை. ஓகே நம்ம போகலாம் வாங்க. கைஸ் இப்போ தான் ஆக்சுவலாக நம்ம கரெக்டான லொக்கேஷனே கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க சொன்ன வயல் இதான் நினைக்கிறேன். இங்கே தான் வந்து சுற்றி வயல் இருக்குது. நீங்கள் வந்து கத்துனா கூட உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு. இது குத்துது கீழே பார்த்து வாங்க. அது வந்து 2 இது ஏதோ ஆக்சுவலாக இந்த இருட்டில் வந்து கீழே லைட் கூட இல்லாமல் இப்படி ரிஸ்க் எடுக்கிறதே வந்து பயம் தானே. நிறைய பாம்பெலாம் கூட வரும் பேயெல்லாம் தாண்டி. அவங்க சொன்ன அந்த வயலுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் அவங்க ஆல்ரெடி சொன்னது என்னென்னா அவங்க அந்த தூரத்தில் தான் வீடுலாம் இருக்கும். நீங்கள் கத்தி கதறினா கூட ஒன்றும் கேட்காது. அங்கே வந்து போகிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு தான் சொன்னாங்க. அண்ட் அதையும் தாண்டி நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி வீடெல்லாம் அங்கங்கே இருக்குது. பின்னாடி இருக்குது 2-3 இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகலாம். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஃபுல்லாக அந்த வேப்ப மரம் தாங்க இது இருக்குது. நீம் ட்ரீ தான் இருக்குது. நிறைய ஆலமரம் வந்து அவங்க சொல்லலை, புளிய மரம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம எதுக்கு அந்த ஆலமரத்தில் அந்த மாதிரி தொங்க விட்டுருந்தாங்கன்னு எனக்கு தெரில. அது என்னன்னு கூட எனக்கு தெரில. ஏதோ மண் மூட்டை மாதிரி ஏதோ இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது யாரோ ஆளுங்க மாதிரி இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு செகண்ட் பார்த்து பயந்துட்டேன். ஓகே, இப்போ அவங்க சொன்ன புளிய மரம் நம்ம எங்கே போய் இந்த இடத்துல தேட? இது என்னது? இதுவும் மீன் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல
ஆக்சுவலாக இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது, பெரிய சைஸ் மரம் இருக்குது. இதுதான் நினைக்கிறேன் நம்ம தேடி வந்து புளிய மரம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கிட்ட வா, எனக்கு லைட் அடி. ஆமாம், இதான் புளிய மரம், கரெக்ட் தானே? யா, இது ஆக்சுவலாக எனக்கு கேவலமான ஒரு நாற்று அடிக்குது, பேட் ஸ்மெல் வருது. எதுக்கு இது ஃப்ளஷ்ஷாடா? நீ கொஞ்சம் கிட்ட வா, நல்லா கிட்ட வா கைஸ். இங்க பாருங்க கைஸ், ஏதோ ஒரு குடல் மாதிரி இருக்கு, அதுக்கு மேல பூச்செல்லாம் உட்காந்துருக்கு. ஆக்சுவலா இது என்னது, எப்படி வந்தது கூட எனக்கு தெரியல. இது ஏன் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. குடலா, இது பாம்போட உடம்பா, இது என்னன்னு தெரியலையே. ஆக்சுவலா ஒரு கேவலமான நாத்து அடிக்குது. ஓகே, தெரியுதா உனக்கு? ஆக்சுவலா இது பாரு, இங்க ஒரு ஏதோ ஒரு பூச்சி படுத்திருக்கு, கற்பா பூச்சி மாதிரி ஏதோ ஒரு பூச்சி. என்ன தெரியல, ரொம்ப கிட்ட போனேன். ஓகே, இங்க இருந்து என்ன பேசுவோமா? ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ஆக்சுவலா லொக்கேஷன் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ரிச்சுவல் யா ஓகே. நான் வந்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு குழி தோண்டி ஒரு வாழை இலையை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஓட்டை இருந்தால் கண்டிப்பாக வந்து ரத்தம் வந்து கீழே இறங்கிடும். ஸோ நம்மளுக்கே டவுட்டாக இருக்கும், இது வந்து உண்மையாகவே அவங்க குடித்தாங்களா இதெல்லாம் ஓட்டையால் கீழே ஊற்றிச்சான்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு பெரிய இலையை பிச்சு ஆக்சுவலா ஓகே எனக்கு ஆக்சுவலாக செம பயமாக இருக்கும் உள்ள, ஏன்னா இங்கே வந்து சுடுகாடு இருக்கு. ஓகே, இது வந்து எங்கேயுமே ஓட்டே இல்லை. ஸோ அச்சு வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேன், சீரியஸாகவே இங்கே காட்டேரி இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆட்டு ரத்தத்தை எடுத்து ஊற்றிடலாம். எனக்கு இவ்வளோ தான் ஆட்டு ரத்தமே கிடச்சிது ஆக்சுவலி. ஓகே, இதுலேயுமே ஆக்சுவலாக நல்ல ஸ்மெல்லே வரல, ரத்தம் நாத்தடிக்குது. கைஸ் கிட்ட வா, என்கிட்ட வா, எங்கே போகிறேன், கட்டிடுச்சு தெரியுதா? இது ஆக்சுவலாக வந்து ஆளோட ரத்தம் வந்து கட்டுன்னு ஐ மீன் திக்காய் ஜெல்லி ஆகிடும்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஜெல்லி ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் போல். ஆக்சுவலாக நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் பார்க்குறேன், அதுவும் இந்த மரத்துக்கிட்ட வச்சு என் லைஃப்பில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இதை பார்ப்பேன்னு சொல்லி. ஸோ நம்ம இதை இங்கே போட்டுடலாம். ஓகே ஓகே, நான் இதை பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இஎம்எஃப் டிடெக்டர் யாருக்கிட்டடா இருக்கு? உங்கள்கிட்ட யாருக்கு? கைஸ், நான் வந்து அவங்க சொன்ன மாதிரியே அந்த படையில் வச்சுட்டேன், ரத்தத்தை வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இங்கே ரத்த காட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இஎம்எஃப் டிடெக்டர் ஆன் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஏதாவது ஒரு ரேடியேஷன் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஒரு வேளை ரேடியேஷன் இருந்தால் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி போகும். ஆரஞ்சு க்ரீன் வந்து ஓகே, ஆரஞ்சு வந்து கொஞ்சம் அதிகமாக, ஐ மீன் அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்காங்க, இல்லை நம்மளோட கொஞ்சம் கிட்ட இருக்காங்கன்னு அர்த்தம். அது வந்து ரெட்டாக இருந்தால் அவங்க கிட்ட இருக்காங்க, அப்படிலாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ரத்த காட்டேரி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சாமின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அது வந்து நம்மளெல்லாம் ஹார்ம் பண்ணுறாங்க. அது ஏன்னு எனக்கு இந்த கான்செப்ட் எனக்கு சத்தியமாக புரியல. ஊரில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ரத்த காட்டேரி வந்து குலதெய்வத்தை அவங்கள குலதெய்வமாக கும்பிடுறவங்கள வந்து ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னாங்க. எனக்கு இது ஆக்சுவலாக புரியவே இல்லை, அண்ட் எனக்கு பிடிக்கவும் இல்லை. அதனால் அவங்கள கும்பிட்டா மட்டும் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி இது மேலே நான் வந்து ஆக்சுவலாக இன்னும் ஆர்வமானேன். கைஸ், எல்லோரும் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ காத்தடிச்சிட்டு இருந்தது, ஆனால் இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் ரொம்ப பயமாக இருக்குது. நான் அங்கேருந்து உள்ளே நடந்து வரும்போதே அந்த சுடுகாடு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அதுவும் பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இந்த மரம் இந்த இடத்த பார்க்கும் போதே ஆக்சுவலாக வந்து ஒரு குட் எனர்ஜி இருக்கிற மாதிரி எனக்குமே ஃபீல் ஆகலை. அங்கே தொங்கிட்டு இருந்த அதெல்லாம் ரொம்ப வஸ்ட்டு. இங்கே வா, என் கிட்ட வா, ஒரே நிமிஷம் ஏதாவது பிளட்டு ஏதாவது கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். எதுவுமே கம்மியான மாதிரி இல்லை கைஸ். நான் ஊற்றும் போது இந்த பப்புலாம் இருந்தது, அந்த இதெல்லாம் ஸ்ப்ளிட்டாக இதாக இருந்தது, அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இஎம்எஃப் டிடெக்டரை ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். நான் வந்து ஆன் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து எனக்கு வந்து 200 and something காட்டுது, 300, 100 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஹையாக இருந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஓகே, ஓகே, இங்கே யாராவது இருக்கீங்களா? ஏன்னா ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சுவலாக வந்து உங்ககிட்ட வந்து ரத்தத்தை கொடுத்தா நீங்கள் வந்து ரத்தத்தை எடுத்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ மீன் அந்த ரத்தத்தை நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து இந்த ரத்தத்தை வச்சேன். நீங்கள் வந்து இப்போது என்கிட்ட வந்தீங்களா? இப்போ க்ரீன்லேருந்து ஆக்சுவலாக ரெட்டுக்கு மாறுச்சு. ஸோ யாராவது இருக்கீங்களா? இன்க்ரீஸ் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 300, 100ல் பார்த்தேன். இப்போ வந்து 500, 800 இப்போ பார்த்தேன். இது ஆக்சுவலாக வந்து பீக் லெவல் வந்து பெருசாக இருந்த மாதிரி இல்லை. எதுவுமே இந்த மாதிரி இல்லை. ஒருத்தவங்க மட்டும் இங்கே வாங்க. எதுவுமே கம்மியான மாதிரி இல்லை. ரைட், ஓகே. 200, 800, 500ன்னு ஆக்சுவலாக ஏறி இறங்குது. ஓகே, இங்கே யாராவது இருக்கீங்களா? ஐ மீன் நீங்கள் ரத்த காட்டேரி இருக்கீங்களா? நீங்கள் என்ன ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? ரெட்ரோ பெஸ்டா. போயிடலாமா? அது ஆரஞ்சில் மாறி வருது. ஓகே, போயிடலாமா? ஓகே, இங்கே யாராவது ரத்த காட்டேரி இருக்கீங்களா? இல்லை ஆர்வம் ட்ரை பண்ணுறீங்களா? எந்த காத்துமே அடிக்கல, மரம் எதுவுமே ஆடவே இல்லை. ஒருவேளை நீங்கள் அதை ரீகேப் போட்டு பாருங்கள். என்னோட முடி கூட எனக்கு ஆடின மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நான் அதை யோசிச்சு தான் பயந்துட்டு நின்றுட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆக்சுவலாக க்ரீன்லேயே காமிச்சிட்ருக்கு. அந்த இடத்துக்கிட்ட வந்து ஆக்சுவலாக ஆரஞ்சில் காமிச்சிது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் கண்டிப்பாக கிளம்ப சொன்னாங்க. அதுக்கு தான் ஆக்சுவலாக ஆச்சு வந்து EMF டிடெக்டரை எடுத்துகிட்டு வந்தேன். என்னோட ஹார்ட் பீட்டோட லெவல் என்னால் சொல்லவே முடியல. அண்டு நாங்கள் வந்து இந்த பக்கமாக வேறு ஓடி வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்த வழி அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் எதுக்கு இந்த பக்கம் வந்தோன்னு தெரியல. இங்கே வந்து சுற்றி எதுவுமே கிடையாது, வெறும் வயல் தான். பாம்பு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாங்கள் எப்படி போகிறோம் எனக்கு சத்தியமாக தெரில. ஏன் இதனால் இதுக்கு மேலே இங்கேருந்து ரிஸ்க் எடுக்க முடியல. ஆக்சுவலி வந்து இங்கேருந்து கிளம்புறேன். எப்படி போகிறேன்னு தெரில. போயிடலாம், கிளம்பலாம், போகலாம்.